வணக்கம். குலசேகரப்பட்டினத்துலேருந்து முத்தநாதன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் எங்கள் முன்னோர்கள் தான் அந்த காலத்தில் கட்டினாங்க. எங்கள் முன்னோர்களில் ஒருத்தர் திரு ஐயாத்துரை கவிராயர் என்பவர் தான் அந்த கோயிலை உருவாக்கினார். அந்த கோயிலை உருவாக்குனவர் அவர் தான். அந்த கோயிலில் தசரா திருவிழா ஆரம்பித்ததும் அவர் தான். எல்லாமே அவர் தான். அவர் ஆரம்ப காலத்தில் வச்சதான் தசரா, ஆடிக்கூடா எல்லாமே அவர் வச்சார். இன்றைக்கி பக்தர்கள் நிறைய பேர் மாலை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் முத்தாரம்மன் கோயில் முதல் குரு யாருன்னு யாருக்கும் தெரியலை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முத்தாரம்மன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. பிரதானமாக முத்தாரம்மன் தான் தெரியுது. ஆனால் முத்தாரம்மன் கோயிலுடைய முதல் குரு யார் தெரியுமா? ஐயாத்துரை கவிராயர். நீங்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு எல்லாருமே அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லி சொல்லி வராங்க. அதில் ஒரு சில பேருக்கு தீருது, ஒரு சில பேருக்கு தீரலை. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி மாலை போட்டிருப்பாங்க, 3 வருஷம் போடுவாங்க, 4 வருஷம் கழிச்சு அவங்களால மாலையை போட முடியாமல் ஆயிடும். தசரா செட்டு 1 வருஷம் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் நடத்த முடியாமல் ஆயிடும். இப்படி நிறைய பேர்களுக்கு நிறைய குறைகள் தீர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, குரு நமஸ்காரம் யாரும் பண்ணுறது கிடையாது. முத்தாரம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் முதல் குரு ஐயாத்துரை கவிராயர் தான். கவிராயரை வணங்காமல் நீங்கள் மாலை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை தீரப்போகிறதே கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. குலசேகரப்பட்டத்தில் நீங்கள் இப்போ தலைமை காளி அப்படிங்கிற மாதிரி செட்டில் வச்சு நீங்கள் மாலை போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தலைமை காளிக்கு கூட அங்கே ஒரு குரு இருக்காருங்கிறது தெரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவங்க காளி வேஷம் போட்டோன்னா நம்ம பெரிய சாமி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லணுன்னா ஐயாத்துரை கவிராயர் தான் அந்த கோயிலுக்கு குரு. நீங்கள் நேராக முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, மாலை போடுறதுக்கு முன்னால் நேராக கடலில் குளிச்சுட்டு நேராக வந்தீங்கன்னா ஐயாத்துரை கவிராயர் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்து அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுட்டு நேராக போய் மாலையை போடுங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும். கேட்டிங்களா? முத்தாரம்மன் கோயில் வச்சு உருவாக்கி இன்றைக்கி அவ்வளோ ஒரு பிரச்சனையும் தீர்ற மாதிரி வச்சு எல்லா மக்களையும் எங்கள் உள்ளே எடுக்காருன்னா அது அவரு தான். ஐயாத்துரை கவிராயர் ஜீவசமாதி இல்லாமல் அங்கே ஒன்றும் வேலை செய்யாது. ஐயாத்துரை கவிராயர் தான் அவங்க எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருக்கார். அவர் தான் உங்களை எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வாங்க, நான் பிரச்சனையை தீர்த்து விடுதேன்னு சொல்லி உங்களை அழைச்சது. புரியுதுங்களா? அதனால் ஒரு குரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் மாலையை போட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்து உங்கள் பணியை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை பாருங்கள், சூப்பராக இருக்கும். குரு நமஸ்காரம் பண்ணுங்கள், பண்ணால் நல்லாயிருக்கும். ஐயாத்துரை கவிராயரை நீங்கள் கும்பிடாமல் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுக்கு யார் வந்தாலும் அவங்க பிரச்சனை தீர போகிறது இல்லை. இது அங்கே உள்ள கவிராயர் சொன்ன வாக்கு, அம்பாள் சொன்ன வாக்கு. அதாவது 1934 சிலையை பிரதிஷ்டை பண்ண உடனே அம்பாள் சொன்ன வாக்கு என்னதுன்னா, முதல்ல குரு நமஸ்காரம். திரு ஐயாத்துரை கவிராயருடைய ஜீவசமாதியில் எனக்கு நீ சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு நீ ஜீவசமாதி ஆகும்போது உன்னுடைய ஜீவசமாதியில் பூஜையை வச்சுட்டு தான் எனக்கு இங்கே நடைய திறக்கணும். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் என்னை சந்திக்கணும். இதுதான் அம்பாளுடைய உத்தரவு. அப்படி சந்தித்தா தான் அவங்களுடைய பிரார்த்தனைகள் முழுமையாக நிறைவேறும் சொல்லி இது அம்பாள் சொன்ன வாக்கு. இது எங்கள் முன்னோர்கள் சொன்ன வாக்கு. எங்ககிட்ட இது எழுதி வைக்கப்பட்ட வாக்கு. கவிராயர் கவிராயரை எழுதி வச்ச ஒரு வாக்கு தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க காளி வேஷம் போடுறாங்க, எல்லா வேஷமும் போடுறாங்க, அம்மன் வேஷம் போடுறாங்க, எல்லா வேஷமும் போடுறாங்க, போடட்டும். ஆனால் அங்கே அருள் ஆடக்கூடிய ஒரு சாமிக்கு கூட அங்கே ஒரு குரு இருக்காரு, ஒரு மகான் இருக்காரு அப்படின்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெரிய பெரிய சாமியார்கிட்ட போங்க, பெரிய பெரிய மகான்கள்கிட்ட போங்க,
அவங்க வந்து இந்த இடத்துல எந்த சக்தி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாங்களே போய் நின்னாலுமே எங்களுடைய வம்சம் என்னங்கிறத அந்த கவிராயர் பேரை சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் இங்கே ஆடுறவங்களுக்கு அந்த சக்தி தெரியாது. அதனால் அதை உணர்ந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் முத்தாரமான உணரணும்னா நீங்கள் கவிராயரை கும்பிடணும். கவிராயரை கும்பிட்டா தான் உங்களுடைய பிரச்சனை தீரும். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சார் பண வசதி இல்லை, நோய் நொடி இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, ஜீவசமாதிக்கு போங்க, அதுக்கப்புறம் முத்தாரம்மனை கும்பிடுங்க. தீரலைன்னா என்கிட்ட கேளுங்க. இதுதான் உண்மை. நாங்கள் படாத கஷ்டமா? முத்தாரம்மன் கோயிலை இழந்திருக்கோம், சுற்றி உள்ள சொத்துக்கள் இழந்திருக்கோம், எல்லாத்தையும் இழந்திருக்கோம். இழந்து இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கோம். அதுக்கு காரணம் யாருக்கும்? அந்த சித்தரும் அந்த அம்பாளும் தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் இப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆண்டவ முன்னேற்றில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஐயாத்துறை கைலாய சித்தரும் அம்பாளும் இன்றைக்கி எங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனப்பூர்வமாக கும்பிடுங்க, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். நீங்கள் வந்து மாலையை போட்டுக்கிட்டு காதில் கம்மல் போடுறது, வளையல் போடுறது, மண்டை ஓடு போட்டுட்டு அலையிறது, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. மாலை போட்டு அம்பாளுக்கு விரதம் இருந்த பிறகு 21 நாள் காளி வேஷத்துக்கு, 11 நாள் நீங்கள் ஆர்டினரி வேஷத்துக்கு சர்வசாதாரணமாக விரதமும் இருந்துக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்பாளுக்கு காப்பு கட்டணும். கையில் காப்பு கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வேஷம் போடும்போது தான் இந்த பொருட்களெல்லாம் நம்ம வைத்து அணியணும். இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம அணிய வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ தான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாலே நீங்கள் போடுறது வந்து மிகப்பெரிய தப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடிப்படையில் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு எனக்கு அம்பாள் ஒன்றும் தரல, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிப்படையே முதலும் கோணல் முத்தலும் கோணல் தான். முதல்ல நீங்கள் குரு நமஸ்காரம் பண்ணுங்கள். தலைமை காளி வேஷம் போடுறவங்களை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தலைமை காளிக்கே அங்கே ஒரு குரு இருக்காருங்கிறது தெரியாது. முதல்ல போய் முத்தாரம் கோயிலுக்கு போனோன்னா குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவரை பார்த்து அவர் ஜீவசமாதிக்கு வணங்குங்க. அப்புறம் அம்பாளை கும்பிடுங்க. அப்புறம் மாலையை போடுங்க. அப்புறம் உங்கள் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனையாக தீரும், நோய் நொடி பிரச்சனையாக தீரும், கல்யாணம் காட்சி இல்லையா, எல்லா பிரச்சனையும் தீரும். 20 வருஷம் ஆறு எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்க. 10 வருஷம் ஆறு எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட உண்மை இருந்தால் உண்மையிலே எல்லா பிரச்சனையும் தீரும். உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா தீரும். புரியுதுங்களா? அந்த உண்மையை நீங்கள் தேடுங்க. இந்த அருள் எங்கேருந்து வருது? இந்த ஆற்றல் எங்கேருந்து வருது? முத்தாரம்மனுக்கு எப்படி இவ்வளோ சக்தி வருது? இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ முத்தாரம்மனுடைய சக்தி வந்து எப்படி நம்மளை வந்து ஊக்கப்படுத்துது? அப்போது சித்தரை கும்பிட்டுக்கிட்டு அம்பாளையும் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். புரியுதுங்களா? திருவண்ணாமலைக்கு போகிறோம் நம்ம எல்லாருமே. அங்கே போய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையில் கும்பிட்டாலும் அங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் அங்கே என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க இல்லைன்னா அங்கே திருவண்ணாமலையில் கோயிலில் ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இறைவனடி செஞ்சவங்க தான் அந்த ஆலயத்தை கட்டி காத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் முத்தாரம்மன் திருக்கோயிலை காப்பாற்றிட்டு இருக்காரு. நீங்கள் நினைக்கிங்க அங்கே உள்ள ஆட்கள்லாம் வந்து பராமரித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்கன்னு. அவர் நினச்சா தான் அங்கே வந்து எதுவும் அசையும், இல்லைன்னா அங்கே ஒன்றுமே அசையாது. அவர் சொல்லணும். அவர் சொன்னால் தான் உனக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாங்கிறது அவர் தான் தீர்மானம் பண்ணணும். ஐயாத்துறை கவிராயர் அவர் தீர்மானம் பண்ணால் தான் அம்பாள் உங்களுக்கு வரமே கொடுப்பா, இல்லைன்னா வரம் கொடுக்க மாட்டா. நீங்கள் கடைசி வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு கடனாளியாக தான் இருக்கணும். வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டு கடனாளியாக மட்டும்தான் இருப்பீங்க. அதுலேருந்து மீள முடியாது. இது எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையாக பொய்யான்னு நீங்களே யோசித்து முடிவு பண்ணுங்கள். அம்பாளுடைய ஆசீர்வாதம் வேணும், சித்தருடைய ஆசீர்வாதம் வேணுங்க. நீங்கள் முதல்ல போய் குரு நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்பாளை வணங்குங்க. அதுக்கப்புறம் மாலையை போடுங்க. எல்லா வேலையும் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. புரியுதுங்களா? ஐயாத்துறை கவிராயர் குரு போச்சு. என்னைக்கு அவர் துணையாக இருப்பார். அதை புரிஞ்சுட்டு நடந்துடுங்க.